நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு திக்ர், முக்கியமான ஒரு குர்ஆனுடைய வசனம். இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நாங்கள் ஓதினோம்டா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளையும் எல்லா பொருளாதார நெருக்கடிகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி ஒரு சந்தோஷமான ஒரு முபாரக்கான கண்ணியமான வாழ்க்கையின் பக்கம் வருவதற்கு இது மிகவும் இலகுவானதாக இருக்குது, லேசானதாக இருக்குது. எனவே மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இப்படி பல விடயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டு என்னோட துவாவை சொல்கிறது எல்லோரும் இன்னும் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களை கேட்கணும், அதே போல் என்னோட துவாக்களையும் அவங்க அமல் செய்யணும், வாழ்க்கையில் கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டி. எனவே மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற இந்த குர்ஆனுடைய வசனம் சூரத்துன் நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய சூறா. அந்த சூறாவை வெறும் காலையிலையும் மாலையிலையும் 3 தடவை இது ஓதுறாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் எல்லா பொருளாதார நெருக்கடிகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி ஒரு சந்தோஷமான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். அவர் வெற்றியுடைய வாழ்க்கையை வாழுவார், எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பெறுவார். ஏதாவது ஒரு சோதனையில் சிக்கலில் ஏதாவது ஒரு வெற்றி எதிர்பார்த்திருக்கிறாரா, இந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர் ஓதிக்கொண்டே இருந்தண்டா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய வாழ்க்கையில் வெற்றியுடைய வாயில திறந்து கொடுப்பான், சந்தோஷத்துடைய வாயில திறந்து கொடுப்பான், கண்ணியத்துடைய வாயில அல்லாஹ் திறந்து கொடுப்பான். உலகத்தில் அவர் சந்தோஷமானவராக வாழ்வார். எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த சூரா தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. திரும்பவும் அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சூரத்துன் நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் அழகா தஜ்வீத் முறைகளை பேணி அல்லாஹ்விடத்தில் எங்களோட துஆக்கள் கபூலாகிற விதத்தில் நாங்கள் ஓதினோம்டா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தை ஞாபகமூட்டி இறக்கப்பட்ட ஒரு குர்ஆன்